வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் பரிசு. கதைக்குள்ள போலாமா? கௌதமி, கௌதமி, எங்க இருக்க? இன்னைக்கு உனக்கு ஒரு குட் நியூஸ் என்று தனது மனைவியை சந்தோஷமாக தேடிக்கொண்டு உள்ளே வந்தான் ராகவ். அவளை எங்கும் காணவில்லை. என்ன இது, கதெல்லாம் திறந்து வச்சுட்டு எங்க போனா என்று தோட்டத்திற்கு சென்றவன் அங்கே பூச்செடிகளுக்கு நடுவே போடப்பட்டிருந்த சேரில் அமர்ந்து கொண்டு தன் கண்களை துடைத்துக் கொண்டிருந்த கௌதமியை பார்த்ததும் பரபரப்பாக அவள் அருகில் சென்று அமர்ந்தான். கௌதமி, என்னடா இங்க வந்து உக்காந்துட்டு இருக்க? நான் வர நேரத்துக்கு எப்போ வாசல்ல தானே எனக்காக வெயிட் பண்ணுவ, இங்க எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற, அதுவும் அழுதுகிட்டு என்று அவள் முகத்தை நிமிர்த்தினான். அவனை பார்த்ததும் கௌதமிக்கு துக்கம் பொத்து கொண்டு வந்தது. அவனை அணைத்து கொண்டு மீண்டும் அழ ஆரம்பித்தாள். ராகவ் சற்று நேரம் அமைதியாக இருந்து விட்டு அவளை நிமிர்த்தினான். இதோ பாரு என் செல்லம், எதுக்குடா அழற? எனக்கு மனசு பதறுது. என்ன விஷயம்னு சொன்னாதானே என்கிட்ட. சொல்றதுக்கு என்னம்மா, சொல்லுமா என்றான் தவிப்புடன். அவன் தோள்களில் இருந்து மெதுவாக எழுந்த கௌதமி விம்மிக் கொண்டே, நான் உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன். அதுதானே பார்த்தேன். நான் தாங்க போக வேண்டான்னு உனக்கு அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னேன் இல்ல, நானே போகல, நீ எதுக்கு போன? ஏங்க, குழந்தைக்கு பிறந்த நாள்னு ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தாங்க நீரஜா அக்கா, அதனாலதான் குழந்தைக்கு மோதிரம் வாங்கிக்கிட்டு போனேன். அவன் பிறந்தப்போ நம்ம கிட்ட சொல்லல, அவனை நான் பார்க்கவே இல்ல. அதுதான் பிறந்த நாளா இருக்கே, போய் விஷ் பண்ணிட்டு வரலான்னு. அதுக்காக அழைக்காதவங்க வீட்டுக்கு போய் அசிங்கப்படணுமா? அவங்க உங்க அண்ணன் தானே. அதுவும் இல்லாம என் நீரஜா அக்கா என் பெரியப்பா பொண்ணு. நீதான் அப்படி நினைக்கிற. ஆனா அவங்க உன்னை அன்னைக்கு எப்படி பேசினாங்க? குழந்தை அவங்க வயிற்றுல இருக்கும் போது வளகாப்பு அன்னைக்கு நீதான் கிட்ட இருந்து செஞ்ச. அதனாலதான் அவங்களுக்கு அரைகுறையா டெலிவரி ஆகிடுச்சுன்னு, அந்த குழந்தை இறந்தே பிறந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு நீதான் காரணம். நீ குழந்தை இல்லாதவ, உன் கண்ணு படக்கூடாதுன்னு தான் ரெண்டாவது குழந்தைய நம்ம கிட்ட காட்டவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீ ஏன் அங்க போன சொல்லு என்று அவளை தன் தோள் மீது சாய்த்து கொண்டான் ராகவ். ஆமாங்க, அது தப்புதான். ஆனா நமக்கு குழந்தை பிறக்காததுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நானும் எவ்வளவோ வைத்தியம் பார்த்துட்டேன், கோயில் குளம்னு சுத்திட்டேன். கடவுள் எனக்கு எல்லாம் நிறைவா கொடுத்தாரு. ஆனா குழந்தை பாக்கியம் மட்டும் என்று கதறினாள் கௌதமி. சரி விடு. இதோ பாரு, நான் இன்னைக்கு உன்கிட்ட 2 முக்கியமான விஷயத்த பத்தி தான் சொல்ல வந்தேன். என்னங்க என்று நிமிர்ந்து அமர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள் கௌதமி. ஒண்ணு, எனக்கு மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஓ, ரொம்ப சந்தோஷங்க. அடுத்தது என்னங்க என்று ஆவலாக கேட்டாள். அது நான் உனக்கு நேர்ல தான் காட்ட முடியும். சீக்கிரமா கிளம்பு, ஒரு இடத்துக்கு போனோம் என்றான் ராகவ். 1 மணி நேரத்தில் ஒரு பெரிய கேட்டின் முன்பு அவர்கள் கார் நின்றது. காரை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றனர் ராகவனும் கௌதமியும். கௌதமியின் கண்கள் விரிந்தது. அழகான பெரிய தோட்டம் ஒன்று அந்த கேட்டின் உள்ளே இருந்ததை பார்த்ததும் அவள் மனம் அதில் பூத்து குலுங்கிய மலர்களைப் போல் மகிழ்ச்சியில் பூத்து குலுங்கியது. பல வண்ண பூக்கள் நிறைந்த செடிகளும் பல மரங்களும் நிறைந்த அந்த தோட்டத்தின் நடுவில் போடப்பட்டிருந்த சிறிய பாதையின் வழியே கடந்து சென்றனர் இருவரும். ஆவல் தாங்க முடியாத கௌதமி, என்னங்க, என்ன இடங்க இது, ஆமா எங்க வந்திருக்கோம் என்றால் தனது கணவனை பார்த்து. அது பாரு என்று அவன் கை காட்டிய திசையில் ஒரு அழகிய 3 அடுக்கு கட்டிடம் இருந்தது. அதன் மீது சக்தி ஆதரவற்றோர் இல்லம் என்று எழுதப்பட்டிருந்தது. என்னங்க இங்க என்று அவள் கூறுவதற்குள், வாங்க வாங்க என்று அழைத்து கொண்டு ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி வெளியே வந்தார். அவளை பார்த்ததும் ராகவ் புன்னகை செய்தான். மேடம், இவங்கதான் என் மனைவி கௌதமி என்று அறிமுகம் செய்தான். ரொம்ப சந்தோஷம்மா, வாங்க உள்ள என்று அவள் கௌதமியை கையை பிடித்து அணைத்தபடி உள்ளே அழைத்து சென்றாள். இருங்க, நான் வந்துடுறேன் என்று அங்கிருந்த ஒரு அறையில் இருவரையும் அமர வைத்து விட்டு உள்ளே சென்றாள். சற்று நேரத்தில் ஒரு பணிப்பெண் உள்ளே வந்து இருவருக்கும் காப்பி கொடுத்து விட்டு சென்றாள். அதை குடித்து முடித்ததும், என்னங்க, யாருங்க இவங்க, நாம ஏன் இங்க வந்திருக்கோம் என்றாள் ராகவை பார்த்து. கௌதமி, நீயும் எத்தனை நாளுதான் குழந்தை இல்லைன்னு அழுதுகிட்டு இருப்ப. அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அது உனக்கு பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். அது என்று அவன் கூறுவதற்குள், நாம் ஒரு குழந்தைய தத்தெடுக்கலான்னு சொல்றீங்களா என்று ஆவலாக கேட்டாள் கௌதமி.
ஆமா கௌதமி, இந்த விஷயத்த நீ எப்படி எடுத்துப்பியோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். சரி, இங்க வந்து குழந்தைங்கள நேர்ல பார்த்தா ஒருவேளை உன் மனசுக்கு பிடிச்சிடலாம் இல்லையா? அதுதான் உன்கிட்ட விஷயத்த சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டம்மா என்று அவன் கூறியதும், என்னங்க நீங்க, நானே உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு பயந்துட்டு இருந்தேன். இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்ல எதுக்கு இவ்வளவு தயக்கம் என்று அவள் கூறிக்கொண்டு இருக்கும் போதே, என்ன ராகவ், உங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க என்று உள்ளே வந்தாள் அந்த பெண்மணி. கௌதமி, இவங்க பேரு மாலதி, இவங்க தான் இந்த இல்லத்தோட செக்ரட்டரி என்று தன் மனைவியிடம் கூறிவிட்டு, மேடம், எங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்பவே குழந்தைங்களை பார்க்க ஆசைப்படுறா, ரொம்ப சந்தோஷம், வாங்க போலாம் என்று அவர்களை உள்ளே அழைத்து சென்றாள் மாலதி. வெளியே இருக்கும் பல வண்ண மலர்களைப் போல் உள்ளே அதே பூ போன்ற பல அழகிய குழந்தைகளை பார்த்ததும் இருவருக்கும் கண்கள் விரிந்தது. அங்கு விளையாடி கொண்டிருந்த அந்த மழலைகள் இவர்களை பார்த்ததும் அமைதியாக நின்றனர். தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒவ்வொரு குழந்தைகளின் அருகே சென்ற ராகவும் கௌதமியும் அவர்களை வாரி அணைத்து முத்தமிட்டனர். பூச்செடிகளின் ஓரம் விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகளிடம் சென்று கௌதமி அவர்களை முத்தமிட்டு கொஞ்சி விட்டு திரும்பினாள். அப்போது அவள் சேலை தலைப்பு அங்கிருந்த முள்செடியில் மாட்டி கிழியிருந்த சமயம் கௌதமியால் டக்கென அதை எடுக்க முடியாமல் திணறினாள். அது தன் கணவன் ஆசையாக திருமணம் பரிசாக வாங்கி தந்த புடவை என்பதால் அவள் மனது பதறிக் கொண்டிருந்தது. என்னங்க என்னங்க என்று அவள் ராகவனை பதட்டமாக அழைத்து கொண்டிருந்தாள். இதற்குள் ஒரு சின்னஞ்சிறிய கைகள் அந்த புடவையை முள்ளில் இருந்து லாவகமாக எடுத்து விட்டது. கௌதமி ஒரு நிமிடம் அந்த குழந்தையை உற்று பார்த்தாள். அந்த பிஞ்சு கௌதமியை பார்த்து சிரித்தது. மறு நிமிடம் அமைதியாக தலையை குனிந்து கொண்டது. இதற்குள் அங்கு ஓடி வந்த ராகவ், என்னம்மா, எதுக்கு அப்படி கத்தன என்றான் கௌதமியை பார்த்து. அவள் அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த ராகவன் அந்த குழந்தையின் அருகே சென்று அமர்ந்தான். அவளது அழகிய தோற்றம், அவள் பால்வடியும் புன்னகை அவளை அப்படியே வாரி அணைக்க வேண்டும் போல் இருந்தது ராகவிற்கு. செல்லோ, உன் பேரு என்ன என்று அவளை தூக்கியவன் அவளை நிற்க வைக்க முயன்றான். ஆனால் அந்த குழந்தை சரியாக நிற்காமல் தள்ளாடியது. இதற்குள் அங்கு வந்த மாலதி, சார், இவ பேரு ரட்சிதா, 3 வயசு ஆகுது. இவ கை குழந்தையா இருக்கும் போது இங்க எடுத்துட்டு வந்து போட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப புத்திசாலி பொண்ணு, ஆனா பாவம், ஒரு காலு பிறவியிலேயே சின்னது, அவளால சரியா நடக்க முடியாது. அதனால இந்த குழந்தை அழகா பார்த்துட்டு தத்தெடுக்க வரவங்க எல்லாம் கிட்ட வந்ததும் இவ ஊனத்தை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிடுவாங்க, பாவம் என்றாள் மாலதி. ராகவ் கௌதமியை திரும்பி பார்த்தான். கௌதமி அந்த குழந்தையை பார்த்தாள். அந்த பிஞ்சு அவளை பார்த்தாள். அந்த பார்வை அவள் அடிமனதில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஓடி சென்று ரட்சிதாவை வாரி அணைத்து தூக்கி கொண்டாள். மேடம், இவதான் இனிமே என் குழந்தை, இவளை நானே வளர்க்க போறேன், கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு. என்னங்க, இவளை பாருங்க, நம்மள எப்படி பாக்குறா, இவதாங்க இனிமே நம்ம சொத்து, நீங்க என்ன சொல்றீங்க என்றாள் ராகவை பார்த்து படபடப்பாக. தன் கண்களில் இருந்த கண்ணீரை துடைத்து கொண்டு, நான் என்ன சொல்ல போறேன் கௌதமி, நீயே சொல்லிட்ட இவ இனிமே நம்ம பொண்ணுன்னு, அப்புறம் என்ன என்று கூறிவிட்டு, மேடம், நாங்க எந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடணும், என்ன ஃபார்மாலிட்டிஸ்ன்னு சொன்னா நான் அதுல சைன் பண்ணி கொடுத்துட்றேன், இந்த குழந்தைய நாங்க எடுத்துக்கிறோம் என்றான் ராகவ் மாலதியை பார்த்து. ரொம்ப சந்தோஷம், எங்க ரட்சிதாவுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் வரும்னு நாங்க எதிர்பார்க்கல. காட் பிளஸ் யூ மை சைல்டு என்று குழந்தையின் தலையில் கையை வைத்து ஆசி கூறினாள் மாலதி. அன்று முதல் ரட்சிதாவை தன் கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டனர் ராகவும் கௌதமியும். அவள் செல்ல ராணியாகவே அவர்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆட்சி செய்து வந்தாள். வருடங்கள் உருண்டோடியது. இந்த வருட மருத்துவ துறையில் சாதனையாளர் விருதை பெறுபவர் மிஸ் ரட்சிதா என்ற மைக்கில் அறிவிக்க, மிடுக்குடன் கம்பீரமாக நடந்து சென்று விருதை வாங்கிய தன் மகளை பார்த்து ராகவும் கௌதமியும் கண்ணீர் வடித்தனர். விருதை பெற்று கொண்டு வந்த ரட்சிதா தனது தாய் தந்தையின் காலில் விழுந்து வணங்கினாள். அவளை வாரி அணைத்த கௌதமியும் ராகவும், என் செல்லம், எங்க மனச குளிர வச்சுட்ட, நீ நல்லா இருப்ப, உன்னை மகளா அடைஞ்சதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் என்ற கௌதமி கூறியதும், அம்மா என்று அவள் வாயை பொத்திய ரட்சிதா, அம்மா, உங்களை அம்மா அப்பாவை அடைய நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும், இதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன் தெரியுமா. ஊனமா பெத்தவங்களாலேயே கைவிடப்பட்ட என்னை எடுத்துக்கிட்டு வந்து உங்க உயிரா வளர்த்தீங்க, என் காலை சரி பண்ணீங்க, இன்னைக்கு என்ன ஒரு சாதனையாளரா ஆக்கியிருக்கீங்க, இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்,
காலம் முழுக்க உங்க காலடியில சேவை செய்ய எனக்கு அனுமதி கொடுத்தா அது போதும் என்றாள் அவர்களை கட்டி கொண்டு. அம்மாடி, அது எப்படி? நீ காலம் புறா எங்க கூட இருக்க முடியும் சொல்லு? கல்யாணம் ஆனா உன் புருஷ வீட்டுக்கு போய் தானே ஆகணும் என்றார் ராகவ். அப்பா, அதுக்கு தான் நான் ஒரு முடிக்கு வந்திருக்கேன். அது வந்து என்னம்மா சொல்லு என்றார் ராகவ். அம்மா அப்பா யாரும் இல்லாத என்ன போல அனாதை இல்லத்துல வளர்ந்த ஒரு பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்ப்பா. அப்பதான் நாங்க 2 பேரும் உங்க கூடவே இருக்க முடியும். நான் கடைசி வரைக்கும் உங்களை பார்த்துப்பேன் என்றால் தயங்கி கொண்டு. ராகவும் கௌதமியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் கண்களில் நீர் அருவியாக கொட்டியது. அப்பொழுது அவர்கள் பின்னால் கைத்தட்டும் சத்தம் கேட்டு மூவரும் திரும்பினர். ஆஹா, இந்த காலத்துல பெத்த அம்மா அப்பாவையே ஆசிரமத்துல எடுத்துக்கிட்டு வந்து விட்டுட்டு போற பிள்ளைங்களுக்கு நடுவுல தன்னை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கின ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் தன் வாழ்நாள் பூரா சேவை செய்ய ஆசைப்படுற இந்த பொண்ணை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்று சிரித்து கொண்டிருந்தாள் மாலதி. மேடம், நீங்க எப்ப வந்தீங்க என்றாள் கௌதமி. இன்னைக்கு ரட்சிதா விருது வாங்குறான்னு நம்ம ராகவ் சார் சொன்னாரு, என்ன கூப்பிட்டு இருந்தாரு, அதுதான் வந்தேன். ரட்சிதா, வாழ்த்துக்கள். சரி, இந்த சந்தோஷமான விஷயத்த நீ நம்ம ஆசிரமத்துல வந்து கொண்டாடணும். உனக்கு நாளைக்கு அங்க விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க உன் சகோதர சகோதரிங்க. கண்டிப்பா அம்மா அப்பா கூட்டிட்டு வந்துடு என்று சென்றாள் மாலதி. மறுநாள் அனைத்து பிள்ளைகளுக்கும் வயதானவர்களுக்கும் புது ஆடைகள் இனிப்புகள் வாங்கி கொண்டு மூவரும் சென்றனர். ரட்சிதாவிற்கு வாழ்த்து தெரிவித்தனர் பிள்ளைகளும் பெரியவர்களும். மேடையில் ரட்சிதாவை பாராட்டி பேசிக் கொண்டிருந்த மாலதி, ரட்சிதா நம்ம ஆசிரமத்துல வளர்ந்த பொண்ணு. அவ ஊனம் என்றதுக்காகவும் பெண் குழந்தை என்ற காரணத்துக்காகவும் அவளை பெத்தவங்க அவளை பிறந்த உடனே இங்க போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம ராகவ் சாரம் கௌதம் மேடம் அவளை எடுத்துட்டு போய் தான் வயித்துல சுமந்து பெத்த குழந்தைய விட ரொம்ப அருமையா வளர்த்திருக்காங்க. இன்னைக்கு அவ மருத்துவத்துறையில சாதனையாளரா வந்து நிக்கிறா. இங்க வளர்ற பிள்ளைகளுக்கு அவ ஒரு உதாரணம். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ராகவ் சாரும் கௌதமி மேடமும் தான் என்று மாலதி பாராட்டி கொண்டிருக்கும் போது அனைவரும் கையை தட்ட கௌதமி கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் கையை ராகவ் அமைதியாக தொட்டான். என்னங்க என்று கண்களை துடைத்து கொண்டே பார்த்தாள் கௌதமி. அங்க பாரு யாருன்னு என்று அவன் கை காட்டிய இடத்தில் அவன் அண்ணன் ராகுலும் அவன் மனைவி நீரஜாவும் அமர்ந்து கொண்டு கையை தட்டி கொண்டிருந்தனர். அவர்கள் கண்களில் நீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் கௌதமிக்கு ராகவிற்கும் ஒன்றும் புரியவில்லை. இதற்குள் விழா முடிந்து அனைவரும் சாப்பிட சென்றனர். ரட்சிதாவும் அவர்களுக்கு வாங்கி வந்த ஸ்வீட்களை பரிமாற சென்று விட்டாள். கௌதமியும் ராகவும் அமைதியாக அங்கேயே அமர்ந்திருந்தனர். அவர்கள் மனது குழப்பத்தில் இருந்தது. என்ன ராகவ் சார், நீங்க சாப்பிட போகலையா என்று கேட்டுக்கொண்டு மாலதி அருகே வந்தார். மேடம், அங்க போறாங்களே என்று தனது அண்ணனையும் அண்ணியும் கை காட்டினான் ராகவ். அவன் மேற்கொண்டு பேசுவதற்குள் மாலதி அவர்களை பார்த்துவிட்டு, அவங்க ராகுல் நீரஜா தான், உங்க அண்ணா அண்ணிதான் என்று சிரித்தாள். மேடம், என்ன சொல்றீங்க? அவங்க எப்படி இங்க வந்தாங்க? அவங்க வந்து 3 மாசம் ஆகுது. அவங்க பையன் கல்யாணம் ஆனதும் அவங்கள இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். அவங்க ஃபேமிலியில ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அவங்க அவ்வளவா யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. என்ன கொடுமை மேடம் என்றாள் கௌதமி. இதை விட ஒரு கொடுமை இருக்கு என்று சிரித்தாள் மாலதி. என்ன சொல்றீங்க என்று இருவரும் அவள் முகத்தை பார்க்க, அவங்கதான் உங்க ரட்சிதாவை பெத்தவங்க என்ற மாலதியை பார்த்து, என்ன மேடம் சொல்றீங்க என்று அதிர்ந்தனர் இருவரும். ஆமா சார், இந்த விஷயம் 3 மாசம் முன்னதான் எனக்கே தெரியும். அன்னைக்கு இவங்க இங்க வந்து சேரும் போதுதான் அந்த விஷயத்த சொன்னாங்க. ரட்சிதாவை அவங்க இங்க எடுத்துட்டு வந்து போட்ட தேதிய சொல்லி அந்த குழந்தை எங்கன்னு கேட்டாங்க. அப்பதான் நான் அவளை ஏன் இங்க எடுத்துட்டு வந்து போட்டீங்கன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்ன விஷயம் எனக்கு அவங்க மேல கோவத்தை வர வச்சுது. அவ பிறவிலேயே ஊனம் என்றதுக்காகவும், அதுவும் இல்லாம பொண்ணு தானே, அவ வளர்ந்தா மட்டும் நம்மள பார்க்கவா போறா? இவளை செலவு பண்ணி எதுக்கு படிக்க வைக்கணும், எதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அப்புறம் கல்யாணத்துக்கு பையனை தேடி அலையணும்? இவ ஊனன்றதுக்காக நிறைய வரதட்சணை கேட்பாங்க. இவளை யாரும் கட்டிக்க மாட்டாங்க. எதுக்கு இந்த தொல்லைன்னு தான் நாங்க அன்னைக்கு அப்படி ஒரு முடிவு எடுத்தோம். ஆனா அதுக்கப்புறம் எங்களுக்கு பையன் பிறந்தான். அவனை பொத்தி பொத்தி பார்த்து பார்த்து வளர்த்தோம். ஆனா அவன் எங்களை இன்னைக்கு எங்க பொண்ண நாங்க போட்ட இடத்திலேயே எங்களை விட்டுட்டு போயிட்டான்னு கதறினாங்க.
நாங்க எங்க பொண்ணுக்கு செஞ்ச துரோகம்தான் இப்படி ஆகிட்டோம். நாங்க எங்க பொண்ண பாக்கணும், அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்ல இல்ல, நாங்க அவளை தொந்தரவு பண்ண மாட்டோம், அவளை தூரமா இருந்து பாத்துக்கிறோம். எங்க குழந்தை எங்கன்னு கெஞ்சினாங்க. அவங்க நிலைமைய பார்த்து எனக்கு பாவமா இருந்தது. அப்புறம்தான் நான் அவங்க கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டு நம்ம ரட்சிதாவை பத்தியும் உங்களை பத்தியும் சொன்னேன். அப்பதான் நீங்க அவங்க பிரதர்னு தெரிஞ்சது என்றார் மாலதி. இன்னைக்கு ரட்சிதா இங்க வரான்னு தெரியுமா? தெரியும். ஆனா அவங்க கிட்ட நீங்க எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்களும் சொல்ல மாட்டோன்னு சத்தியம் செஞ்சிருக்காங்க என்ற மாலதி, சரி வாங்க போய் சாப்பிடலாம் என்று உள்ளே அழைத்து சென்றாள். அனைவருக்கும் உணவு பரிமாறி கொண்டிருந்த ரட்சிதா நீரஜாவிடம் சென்று அவள் இலையில் உணவை பரிமாறினாள். அவளை வாரி அணைத்து முத்தமிட்டு கட்டி கொண்டு கண்ணீர் வடித்தவளை அவள் கணவன் சமாதானப்படுத்தி கொண்டிருந்தார். ரட்சிதா ஒன்றும் புரியாமல் அவள் கண்களை துடைத்துவிட்டு பக்கத்து இலையில் உணவு பரிமாறி கொண்டு சென்றாள். அங்கு நின்று பார்த்து கொண்டிருந்த மூவரும் அமைதியாக நின்றனர். அது அவளோட அம்மான்னு தெரியாமலேயே அவ கண்களை துடைக்கிறா ரட்சிதா. இன்னும் அவளை அவங்களே வளர்த்திருந்தா அவங்களை எப்படி தாங்குவா? கையில கிடைச்ச முத்த தவற விட்டுட்டாங்க என்றாள் மாலதி. ஆனா எங்க அதிர்ஷ்டத்தாலதான் நாங்க அதை வாரி எடுத்துட்டோம். கடவுள் எங்களுக்கு கொடுத்த பரிசுதான் எங்க ரட்சிதா என்றார் ராகவ். ஆமா என்று அமைதியாக சிரித்தாள் மாலதி. இத்துடன் பரிசு கதை முற்றம். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.